வெளியே என்னை விட்டு சென்றாயிரதியே கதலியே தாமரை எப்பயுமே தெரியும் நான் கெத்துதான் அப்படியே. வணக்கம் உறவுகளை எங்கே வந்திருக்க மாட்டாங்க இன்றைக்கி திண்ண வெளிச்சவங்க கோயிலுக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் சிவன் அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஏனண்டா இன்றைக்கி இது பொங்கல் விழாவாம். அங்கே பாருங்கள் பொங்கல் பானையெல்லாம் வச்சு பொங்கி கொண்டிருக்கிறாங்க. யாரோ கம்பஸ் படியங்கள் போல் இருக்கிறாங்க பாருங்கோ. அழகாக அந்த இன்னும் எழுதி இருக்குது மல்லையக மாணவர்களின் பொங்கல் விழா. அழகாக இருக்கிற அந்த முன் வரவேற்பு அந்த கலாச்சாரத்தை பிரதியளிக்கக்கூடிய இந்த தென் ஓலைகளால் தண்டு நல்ல உழவர் திருநாள் அன்று தண்டு உளவடியாக இருக்கிற ஜாழ் பல்கலைக்கழகத்தின் மலையக மாணவர்களிட மலையக மாணவர் ஒன்றியத்தின் பொங்கல் விழா 2025 அழகாக இருக்குது. ஒரு லெவல்லையும் இருக்குது. அந்த பாரம்பரியத்தை அவங்க பின்பற்றாமல் தவறவே இல்லை. அழகாக அந்த பூவெல்லாம் போட்டு நல் வரவண்டு அடித்து அதுவும் வந்து தென் ஓலையிலேயே அழகாக இந்த வர்ணம் தெரியிருக்காங்க. அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மலைகள் உழிவது பாரதி ஆட்டை இதெல்லாம் வச்சுருக்காங்க. வடிவாக இருக்குது. இந்த கரும்பெல்லாம் வச்சு பானையெல்லாம் பொங்கி ஊற்றுற மாதிரியெல்லாம் வச்சுருக்குறாங்களோ இவ்வளோ வடியாக இருக்குது பாருங்க. அதுவும் இந்த அம்மன் கோவிலில் சிவன் அம்மன் கோயிலில் முன்னுக்கு கோலம் எல்லாம் போட்டு கலாச்சார உடைகள் எல்லாம் வந்து இன மத பேதம் வந்து இந்த பொங்கல் பொங்கல் தோரணம் எல்லாம் கட்டி வாழை எல்லாம் நட்டு வடிவாகத்தான் இருக்குது. அழகாக காட்சியளிக்குது பாருங்க. பொங்கல் பொங்கி கொண்டிருக்கோம். இனி பொங்கல் பொங்கி வரப்போகுது. பொங்கல் எல்லாம் பொங்கி கொண்டிருக்கணும். பொங்கல் பொங்கின பிறகு அதை அந்த கோயிலுக்குள்ளே ஒன்றே படைச்சு இந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கும்னு கூறப்பட்டுள்ளது. அவர்களுடைய வழிகாட்டல்கள் தான் எங்களை இன்று இந்த பொங்கல் செய்வதற்கு காரணமாகவும் இருக்கின்றது. எனவே அவரை இந்நேர வணக்கங்கள். முதலாவதாக இன்றைய நாளில் இப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த மலையக மாணவ ஒன்றியத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த மலையக மாணவர் ஒன்றியம் தொடர்ந்து கல்வி சார்ந்த விடயங்களோட கலை கலாச்சார விடயங்களையும் ஏற்பாடு செய்து வர்றது பெருமைத்தக்க ஒரு விடயமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த பொங்கல் விழா மாத்திரமல்ல ஏனைய கலை நிகழ்வுகள் மற்றும் கல்விசார் நடவடிக்கைகளையும் மெழுந்த வண்ணம் இருக்கின்றது. அது ஒரு முத்தாய்ப்பான விடயமாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து இவ்வாறான ஒரு கலை நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக ஒரு விமர்சையாக செய்திருக்கிறது என்னுடைய
எனக்கு வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பல்கலைக்கழக மலையக ஒன்றியத்தினுடைய உறுப்பினராக இருந்து இன்று ஒரு உதவிகளாக இருந்தாலுமே இதை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்க மாணவர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு பொங்கல் விழா உழவர் திருநாள் அதுவுமா அவங்க ஏற்பாடு செய்திருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறதோட தொடர்ந்து இந்த மாதிரியான கலை நிகழ்வுகளை செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலை அடைகிறதுக்கும் உதவியாக இருக்கும். இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, முக்கியமாக என்ன வரவழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வீடியோவில் தரணும்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த தூய தமிழ் அது இதெல்லாம் பயன்படுத்தினது. இப்போ கேஷுவலாக பேசலாம். என்னன்னு சொன்னால் இந்த விழாவை ஏற்பாடு செய்ததுக்கு, அது மாத்திரம் இல்லாமல் கலர் பவுடர்களை போட்டு கொண்டு வந்திருக்கும் இளஞ்சிங்களே. ஓகே பவதரன், நீங்கள் அதை தொகுத்து வளர்ந்துறீங்க. ஓகே, இரண்டு கோயில்களுமே சிறப்பாக போகக்கூடிய கோயில்கள் தான். யாருங்கிறத மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னு மைக்கேல் சொல்றாரு. ஓகே பொங்கல் வச்சாச்சப்பா. வந்தவுடன் தான் களை கட்ட போகிறது என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை கொஞ்சம் பொங்கல் பொங்குவதை புகைப்படம் எடுக்க வேண்டும். போகின்றது. ஏழாயிரத்து 25ஆம் ஆண்டு மலையக மக்களால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மலையக மாணவர்கள் இணைந்து நடாத்தக்கூடிய இந்த பொங்கல் விழாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் குழுமி இருக்கக்கூடிய சொந்தங்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்னும் சற்று வேளையில் எங்களுடைய பொங்கல் திருவிழா, இந்த பொங்கல் விழா 2025ஆம் ஆண்டுக்கான மலையக மாணவர்கள் முறையிலும் மகிழ்ச்சியான முறையிலும் அட்டகாசத்துடனும் ஆரவாரத்துடனும் ஆரம்பிக்கப்பட காத்திருக்கிறது. அதற்காக எங்களுடைய மலையக மாணவர்கள், எங்களுடைய சொந்தங்கள் என உங்கள் அனைவரையும் ஆலயத்திற்குள் சென்று முதலாவதாக இறை வழிபாட்டை மேற்கொள்வோம் என தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய வழிபாட்டினை தொடர்ந்து உழவர் திருநாளாம் இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் முகமாக எங்களுடைய சூரியனுக்காக படைத்த பொங்கலோடு எங்களுடைய இறைவனை வழிபடுவதற்காக எங்களுடைய சொந்தங்கள் அனைவரையும் ஆலயத்திற்கு முன்னால் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
சொந்தங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், எங்களுடைய சூரியனுக்காக வழிபட்ட பொங்கல் என எங்களுடைய இறைவனுக்கு முன்னால் படைத்து வழிபட காத்திருப்பதால் ஆலயத்திற்கு உள்ளிருக்கக்கூடிய எங்கள் சொந்தங்கள் அனைவரையும் அன்போடு ஆலயத்திற்கு முன்னால் ஆலய முன்றலுக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மலை வருடாந்தம் நடைபெறுகின்ற ஒரு சூழல் தாண்டி இன்றைய முறையானது கலைப்பட மலையக மாணவர் ஒன்றியத்தினை மாத்திரம் இந்த நிகழ்வில் ஒன்றிணைக்காது சட்டத்துறை, முகாமைத்துவ பீடம், அதனோடு இணைந்து நுண்கலை படத்தில் உள்ளவர்களையும் இணைத்து இந்த வருடமானது பொங்கல் விழாவானது ஏற்பாடு செய்ய இருக்கின்றது. இது வெறுமனே ஏனைய நிகழ்வுகளை காட்டிலும் கூட இனி வரப்போகின்ற தலைமுறையினருக்கு, அடுத்தடுத்து இருக்கின்ற எங்களது இளைய தலைமுறையினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சகல படங்களையும் ஒன்றிணைத்து இடம்பெறுகின்ற ஒரு பொங்கல் விழாவாகத்தான் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அந்த வகையிலே காலம், நேரம் ஆகியன இணைந்து இந்த பொங்கல் வைக்கும் நிகழ்வானது இணைந்து பூஜையோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தேர்ச்சியாக பல நிகழ்வுகள் இங்கு இடம்பெற காத்திருக்கின்றன. கலை சமூகத்தினை ஒன்றிணைக்கும் முகமாக இடம்பெறுகின்ற கும்மி நிகழ்வோடு இந்த பொங்கல் நிகழ்வானது ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. பொங்கல் பானையை மத்தியில் வைத்து அதனை சுற்றி
எங்களது இன்றைய தினம் வருகை தந்திருக்க அத்தனை பேருமே அந்த கும்மி நிகழ்விலே ஈடுபட்டு ஒரு எங்களது பண்பாட்டின் ஆக அத்தனை பேரும் இணைந்து இந்த கும்மி நிகழ்விலே கலந்து கொண்டு தொடர்ந்தேர்ச்சியாக இதனை மிக உற்சாகமாக ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் சகலரையும் வரவேற்கும் முகமாக உங்களுக்கான இந்த வரவேற்பு நிகழ்த்த நடத்திருக்கிறார்கள்.
அற்புதமாக நடனது கூட்டத்திலேயே அவர்கள் எங்களுக்கு அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய இந்த டேலண்ட் விடயமாகவும் இருக்கின்றது. மென்மேலும் இனிவரும் காலங்களிலும் இவர்கள் இந்த மாதிரியான விடயங்களில் பல்கலைக்கழகம் சார்ந்து செயற்பட வேண்டும் என்பது எமது வாழ்த்துக்களாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இன்று 2025 ஆண்டுக்கான மலையக மாணவர் ஒன்றியத்தின் சார்பிலான இந்த பொங்கல் விழாவானது ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அனைவருக்கும் தலைமை உரையினை வழங்குவதற்காக 4ஆம் வட்டத்தை சேர்ந்த மைக்கேல் பவனை அழைக்கின்றோம். ஊர் பேர் தெரியாத நம்ம ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்த மலையக தாய்க்கு எனது முதல்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் தடவையாக அனைத்து பீடங்களும் ஒன்றிணைத்து இந்த பொங்கல் விழாவானது இன்றைய தினத்தில் வெகு விமர்சையாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக கலைப்பீடம் மாத்திரமல்ல ஏனைய பீடங்களும் இதில் ஒத்துழைப்பு நல்கியது வரவேற்கத்தக்கது. அதற்கு உங்கள் கரங்களை தட்டி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு இந்த பொங்கல் விழாவானது
நம்முடைய மலையக மண்ணிலிருந்து எங்கோ இருந்து நம்ம இந்த இடத்தை ஒன்று சேர்த்து நாங்கள் பல்வேறு தளங்களுக்கு வருந்துகிறோம். பல்வேறு விதமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம். அதில் ஒரு அங்கமாகவே இந்த பொங்கல் விழா காணப்படுகிறது. இந்த பொங்கல் விழாவுக்கு எவ்வளவு தூரம் உங்களால் ஒத்துழைப்பு வழங்க முடிந்ததோ அதே போல இனிவரும் நாட்களிலும் கூட இந்த மலையக மாணவர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்படும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு கூட இன்றைய நாளிலும் யாரும் கொடுத்த வேலைகளை அவரவர்களுக்கு கொடுத்த வேலையை செய்யவில்லை, அடுத்தவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்தது வரவேற்கத்தக்கது. காரணம், நாங்கள் பிரிவு பிரிவாக கொடுத்தது அது ஒரு பொறுப்புக்காக மாத்திரமே. ஆனால் நம்ம குடும்பம் என்று வரும்போது அதில் ஒருவர் கஷ்டப்படுவதை இன்னொருவர் பார்த்து கொண்டிருப்பதில்லை. அதே போல தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை மாத்திரம் அல்லாது எல்லா பொறுப்புகளிலும் ஈடுபட்டு செயற்பட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த மலையக மண்ணையும் தாண்டி ஏனைய இடங்களிலிருந்தும் வெளியிடங்களிலிருந்து நம்முடைய சகோதரர்கள் நேற்றைய இரவு நேரத்திலிருந்து இது நேரம் வரைக்கும் அவர்களால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகள். ரொம்ப பேச விரும்பலை, தெரியுது எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லி. இறுதியாக இந்த இடத்தில் ஒரே விடயத்தை மாத்திரம் பதிவு செய்து கொண்டு நான் இந்த இடத்திலிருந்து விடைபெறுகிறோம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் கலைப்பிட மாணவ ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த அரங்கு குழு முதலாவது கூட்டமானது இடம்பெற்றிருந்தது. அதில் நாங்கள் சில நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் முன்வைத்து அதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் ஒரு 5 மாத கால அவகாசத்தில் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் எம்மால் ஒரு 250 பேர் நபர்களால் இந்த பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்ய முடியுமாக இருந்தால் 5 மாதங்களில் இந்த 300 பேரும் சேர்ந்து மலையக மாணவர் ஒன்றியமாக சேர்ந்து அந்த மாபெரும் விழாவை நடத்தி முடிக்க முடியும் என்று எனக்கு இந்த நேரத்திலும் கூட தோன்றுகிறது. காரணம், இந்த ஒரு சிறு விழாவை நம்மால் இவ்வளவு தூரம் ஒரு சக்சஸாக கொண்டு போக முடியுமா இருந்தால் இது ஒரு ஆரம்பம் மாத்திரமே. முடிவு இன்னும் 5 மாதங்களில் தெரியும் இதற்கான முடிவு. எனவே அதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இந்த இடத்தில் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. பீடங்கள் அடிப்படையிலும் சரி, தரங்கள் அடிப்படையிலும் சரி. எனவே இங்கு முன்பதாக ஒரு நிகழ்வு இடைபெறுமாக இருந்தால் இந்த இடத்தில் யாரும் பார்வையாளர்களாக இருக்காதபடிக்கு இப்பொழுது நாங்கள் இந்த கும்மி அடித்து நாங்கள் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தோம். எல்லாரும் பின்தங்கி போய்விடுகிறார்கள். ஆனால் இது ஏற்பாடு செய்தது எல்லோரும் இந்த இடத்தில் மகிழ்வுறுவதற்காக மாத்திரமே. எனவே இனிவரும் நிகழ்வுகளில் தன்னார்வமாக முன்வந்து நீங்கள் செயற்படுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மாணவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு வந்து எந்த சினிமாவில் இருந்தால் எழுதுறதுக்குள்ள நானாக எழுதுனது, நானாக இசையமைச்சது. எதுவும் குறை நிறை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். இது ஒரு காதல் உரிவு பாட்டு தான். எழுதுறேன், படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறேன். மற்றபடி இந்த இடத்துல படிக்கக்கூடாது தான், கோவிச்சு கொள்ளாது. ஸ்டார்ட். வா பெண்ணே பெண்ணே கண் முன்னே முன்னே, வா பெண்ணே பெண்ணே நீ எந்த முன்னே, நாம் இணைந்திட வழியேது, அட உனக்கு இது புரியாது, நாம் இணைந்திட வழியேது, அட உனக்கு இது புரியாது. பித்தம் யுத்தமானதே, ரத்தம் காண துடிக்குதே, கைகள் கோர்க்க தோணுதே, ஏன் நீயும் சென்றாயோ, வெண்மதி தேய்ந்து போகுதே, நிம்மதி மாண்டு போனதே, கண்மணி விலகி போறியே, என்னை வந்து சேர்வாயோ, முதல் முத்தம் தந்த தயக்கம் அந்த சத்தம் கூட இசைக்கும், நினைவு நெஞ்சை இங்கு கசக்கும் காதலியே, தலை சாய்த்தேன் உந்தன் மடியே, உன்னை காணாது இந்த விழியே, என்னை விட்டு சென்றாய் ரதியே காதலியே,
தாமரையிலுமே நீராய் வடிந்து போனதேனோ நடுக்காட்டினிடையே இருளாய் கலந்தது நீதானோ இல்லா நிலவாய் நீ ஓடி போனதேனோ காணல் நீராய் கண்டே உனையே உனிதானோ மாறும் என மாறாமல் நான் எதிர்பார்த்தேன் வாழும் வரை நீதான் என உன் கரம் கோர்த்தேன் வித்தேன் ஏனோ ஏனோ ஆண் சாபம் தானோ வீணோ வீணோ என் காதல் தானோ ஏனோ ஏனோ ஆண் சாபம் தானோ வீணோ வீணோ என் காதல் தானோ முதல் காதலானது என் வாழ்க்கை முழுதும் இங்கு தேடலானது செய்த தவறுக்கு என்னை மன்னிப்பாய் மன்னிக்க மறுத்து என்னை தண்டித்தாய் வேறுபனை தேடியது என் பிழை இதில் சிக்கி தல்கிது என் தலை அறிந்தா செய்தேன் புரிந்து கொள்ளடி புரியாதாயினேன் சொல்கிறேன் தெரிந்து கொள்ளடி கோவலன் நடுவில் நானும் அடி கண்ணகி வடிவில் நீயும் காத்திருந்த மங்கை நீயே உண்மை காதலை எரித்தவன் நானே உன் ஸ்பரிசம் தந்த மயக்கம் நினைவால் என்னை முழுக்கும் இந்த இதயம் துடிக்கும் வரைக்கும் என்னை எரிக்கும் நித்தம் உறக்கம் திசையறியா தேன் சிட்டாய் இசையிட்டேன் உன்னை தேடி கைமீறி போனாயே வருவாளோ என்னை நாடி அவள் என்னை வெறுப்பாளோ உயிர் போகும் என்னை மீறி வேண்டாமே வேண்டாமே மறு ஜென்மம் என்பது வேண்டாமே. தேங்க்யூ. இவை அனைத்துமே புது திறமைகளை வெளிக்கொணர செய்யக்கூடிய ஒரு சொல்லாக காணப்படுகின்றது. நாங்கள் ஒட்டுமொத்தமாகத்தான் ஒவ்வொரு வருடத்துக்குமே வந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் கேட்டிருந்தோம். அதன் போது கிடைத்த நிகழ்வுகளை தான் இங்கு மேடையேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்து எங்களுடைய இறுதி ஆண்டு சகோதரர்களது
பெண் சிங்கங்களுக்கே பிரதிபலிக்கின்ற முகமாக தங்கையின் நடனமானது உண்மையிலேயே கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையிலே காணப்பட்டது. உங்களுக்கான குளிர்பானங்களும் அங்கே செய்து வைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் உங்களது குளிர்பானங்களையும் பற்றி அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இடம்பெறவிருப்பது 3வது சகோதரத்தை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குக்கரை எல்லாம் கொஞ்சம் வேணாம், அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நாங்க நிற்கிறது கோயில். ஓகேயா Yes. How this song and this song sound together? எனக்கு தெரிஞ்ச 3 மாடுலேஷனுமே அவள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறமாவும் அவள்கிட்ட நான் கேட்டீங்க.
சத்தம் பத்தாது, சத்தம் பத்தாது, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. தேடியர்னா எப்பயுமே தேடியர்னா கெத்துதான். அப்படியே நல்ல ஒரு கைத்தட்டோடு தொடர்ச்சியாக நீங்க சொல்லலாம். அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் இருக்கின்றோம். அந்த வருட மாணவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு அடுத்தடுத்து சுவாரஸ்ய ஆமாம் இலத்தனடிய கோளாறு காரணமாக அந்த பாடல் இன்னும் பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாயிட. கரப்பந்து பிடிச்சா நம்ம தெருவை முன்பதாக அழைக்கிறோம். தெருவுக்கு உலக சப்போர்ட்டா, தெருவுக்கு உலக சத்தமா? அச்சா நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டு வா.